Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த டேபிள் லேம்போட இன்ட்ரோ வீடியோ தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய புதுவிதமான ஐடியாஸ் பார்த்திருப்போம். அந்த வரிசையில் ஒரு டேபிள் லேம்ப் பின்னணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். டேபிள் லேம்ப்னா வந்துட்டு பல்ப் போடணும், அது வெயிட் தாங்குமா, கூட பின்னுற ஒயரில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவில் ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்கள், ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இது எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் லேம்ப் உங்களால் பின்ன முடியுமான்னு சொல்லிட்டு உங்கள் சந்தேகமே வேண்டாம். அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இதை நான் பின்னுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேபிள் லேம்ப் உங்கள் கையால் நீங்கள் பின்னி கிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் இல்லையா? இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை பார்த்து நிறைய சகோதரிகள் கூடைகள் போட்டு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்னு அதில் இன்னும் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். போன வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கான ஹெட் பேண்ட் பின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம கூட ஹேண்டில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதே டைப் ஹேண்டில் டியூப் வச்சு போட்டால் எப்படி இருக்கும், பீட்ஸ் வச்சு போட்டால் எப்படி இருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி நிறைய விதமான ஹேண்டில்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டைப் ஹேண்டில் அப்படியே குழந்தைங்களுக்கான ஒரு ஹெட் பேண்டாக மாற்றினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய கமெண்ட், நிறைய லைக்ஸ். ஃபேஸ்புக்லேயும் இதை விற்பனை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் குடைகள்லாம் போட்டு சேல் பண்ணுறீங்கன்னா இதை மாதிரியும் போட்டு சேல் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மீதமான ஒயரில் இந்த மாதிரி கீ செயின்லாம் போட்டிருக்கேன். மீன் ஷேப்லேயே இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மீதமான ஒயரில் இந்த மாதிரி நியூ மாடல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் இது நான் பண்ணது தான். இன்னும் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது. நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நார்மல் லஞ்ச் பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூடைகள் வீடியோஸும் நிறைய இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.